நான் தானே ஜெயிச்சேன். போய் பால் போடு 2 ஓவர் போ. போடுறா போடா. மொத பால் உனக்கு. இருக்கா உடஞ்சிருச்சா? போ போ போய் பொறுக்கு. பால் வேற எனக்குன்னே தெரியலடா. எறும்பு வேற கடிக்குது. இறங்கிருச்சா? நான் போயிருவேன். அப்புறம் நீ பேட்டிங் நீ தானே பிடிக்கணும். தேடுறா. புது பால் வேணா வாங்கிக்கலாமா? காசு யார் நீ தர்றியா? சரி, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் ஏதோ பேச்சு போட்டி இருக்காமாடா. அதுக்கு என்ன பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோட தலைப்பு கூட கடவுளை நீ எவ்வாறு சித்தரிக்கிறாய்ன்னு. நீயே சித்தரி. டேய் சொல்கிறா மயிறு. என்ன சொன்ன? சொல்கிறா மயிருன்னு. டேய் நீ கிரிக்கெட் பார்ப்ப தானே? பிடிச்ச பிளேயர்ஸ் நேம் எல்லாம் சொல்லு. தோனி, கோலி, ரோஹித்து, ஹர்திக் பாண்டியா. இங்கே கிரிக்கெட்டு நம்மளை மாதிரி அண்ணன் விளையாண்டாலும் கிரிக்கெட் தான், அக்கா விளையாண்டாலும் கிரிக்கெட் தான். அதே மாதிரி தான். நான் என்ன கேட்டேன், நீ என்னடா சொல்கிற? டாபிக் முதல்ல சொல்கிறா. டேய் இதுவும் டாபிக் தான். இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல, அதே மாதிரி தான். யார் சாமி கும்பிட்டாலும் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சாமி கும்பிட்டாலும், இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க சாமி கும்பிட்டாலும் சாமி சாமி தான். இப்போ கிரிக்கெட்டை யார் விளையாண்டாலும் கிரிக்கெட்டு தான் நம்ம எப்படி நம்ம ஏற்றுக்கிறோமோ அதே தான். இங்கே சாமி யார் கும்பிட்டாலும் சாமி தான். அது நம்ம எப்போ ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் இங்கே கடவுளுங்கிறது ஒன்று எந்த பிரிவினையும் இல்லாமல் இருக்கும். இந்த டாபிக் வச்சு நீ ஏன் ஒரு டாபிக் நீ சொல்லு, சரியா? சரி. பால் கிடைச்சிருச்சுடா. கிடைச்சிருச்சுடா மயிறு. வா வா பவுலிங் போடு. இப்போ வா, நான் தான் பேட்டிங். வா பால் போடு. எல்லா பாலும் பிடிச்சிடாடா.